ஜல்லிக்கட்டு தொடர்பாக திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்த கருத்தையும் தமிழக பாஜக தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்த கருத்தையும் தற்பொழுது பார்க்கலாம். மத்திய அரசு உடனடியாக உச்சநீதிமன்றம் அனுமதி தர திட்டவட்டமாக மறுத்திருக்கிற காரணத்தால் உடனடியாக ஒரு அவசர சட்டத்தையாவது கொண்டு வந்து ஜல்லிக்கட்டு நடத்துவதற்கான முயற்சியில் மத்திய அரசு உடனடியாக ஈடுபட வேண்டும் என்று நான் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ் ஆர்வலர்களின் சார்பில் இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இல்லை என்று சொன்னால் தமிழர்கள், அதிலும் குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள் கிளர்ந்து எழுந்திருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் உடனடியாக மத்திய அரசு தலையிட வேண்டும், மத்திய அரசுக்கு அழுத்தம் தர வேண்டும், உடனடியாக மத்திய அரசு அவசர சட்டத்தை கொண்டு வர வேண்டும். இல்லை என்று சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிளர்ந்து எழக்கூடிய போராட்ட கிளர்ச்சியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை மத்திய மாநில அரசுக்கு வரும் என்பதை நான் எச்சரிக்கையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். தீர்ப்பு எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. தீர்ப்பு பொங்கலுக்கு முன் கொடுக்க முடியாது என்று இந்த தகவல் உச்சநீதிமன்றத்தில் இருந்து வந்திருப்பது மிகுந்த அதிர்ச்சியை அளிக்கிறது. ஒரு மருந்து கொடுத்து உடனே உயிரை காக்க வேண்டும் என்று இருந்தால், இல்லை இந்த மருந்தை நாளை கொடுக்கிறேன் என்று சொன்னால் அது எவ்வளவு தவறாக இருக்குமோ அதே போலதான் இந்த தகவல் நமக்கு அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. எல்லா கட்சிகளும் சொல்வதை போல அவசர சட்டம் பிறப்பிப்பதற்கு நடைமுறையில் இல்லை. ஏனென்றால் தீர்ப்பையே இங்கே கொடுக்க முடியாத உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே சென்ற முறை நாம் பிறப்பித்த அவசர ஆணையை அவர்கள் முடக்கிவிட்டார்கள். அதே போல அவசர சட்டமும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கும் பொழுது அதை முடக்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் மத்திய அரசு எச்சரிக்கையோடு பொறுமையாக நிரந்தர தீர்வு வேண்டும் என்ற ஒரு காரணத்தினால் இதை இப்படி அணுகிக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை தெளிவாக எடுத்து சொல்லி இருக்கிறார்.